தமிழக முதலமைச்சரை பொறுத்தமட்டில் நேற்று கூட டங்ஸ்டன்ல தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு எதிரானது அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு எது எதிரானது? இன்னைக்கு டங்ஸ்டன் தொழிற்சாலை நீங்கள் எதிர்ப்பு தான் தெரிவித்தீர்கள், ஆனால் 10 மாதம் சும்மா இருந்துவிட்டு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் அவர்களை கூட்டிச் சென்று உடனே அதை தடை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான கட்சியாகத்தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான கட்சியாக இருப்பதை போல, அது பரந்தூராக இருக்கட்டும், அது டங்ஸ்டன் தொழிற்சாலையா இருக்கட்டும், ஏன் முன்னாலே ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எல்லாத்திற்குமே ஆரம்ப விதையை இவர்கள் போட்டுவிட்டு அதற்கப்புறம் ஏதோ மக்களுக்காக இருப்பதை போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கான குறைபாடுகள் இருந்தால் அதை மத்திய அரசு செவிசாய்க்கும் என்பது அவருக்கு நல்லா தெரியும். அதனால்தான் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மக்களுக்கான கட்சி, ஆட்சி என்பதை மோடி அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.